வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இன்றைக்கி நாம் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்லேருந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் டு வீடியோ வித் வாய்ஸ். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டூலோட பேர் வந்து ஃபில்கி. நீங்கள் என்ன செய்கிறீங்க, கூகுள் போயிடுறீங்க. கூகுளில் போய் ஃபில்கி FILI ஃபில்கி ஏஐன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஆப்பு இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கு பாருங்கள், டேர்ன் டெக்ஸ்ட் இன்டு வீடியோ வித் ஏஐ வாய்ஸ். அதை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அதை கிளிக் பண்ணுங்கள். போனோன்னா அந்த வெப்சைட் போகும். யூஸ்வலாக என்ன கேட்கும் அப்படின்னா அக்கௌண்ட்டு கேட்கும். அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறதுன்னா, ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஹெட்டிங்ஸ் தான் இதான் இதோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஒருத்தர் பேசுகிற மாதிரி வைக்கலாம், அல்லது பேக்ரவுண்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், சீனை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். வாய்ஸு நான் தமிழில் தான் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே அங்கே இருக்குது வாய்ஸு. ஸோ நான் அதுக்கெலாம் போகல. இப்போ ஹோம் கொடுத்துட்டு வீடியோ க்ரியேஷன் போக போகிறேன். நான் ஸ்கிரிப்டட் வீடியோ தான் மாற்ற போகிறேன். ஸோ நான் ஸ்கிரிப்டை ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணியாச்சு. ப்ராசஸிங் கண்டென்ட் அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்கிரிப்டட் வீடியோ அதுவே கன்வெர்ட் ஆகும். பாருங்களேன், வாய்ஸும் வரும். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது நான் தமிழில் கொடுத்துருக்கேன். தமிழில் எப்படி பேசுன்னு பாருங்கள். நான் கொடுத்த டெக்ஸ்ட்டை அதை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன மாதிரின்னு கேட்குது, லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்குது. தமிழ் கொடுங்க. இந்தியா, ஏஐ மீடியா, அவதார். அவதார் வேணுமான்னு கேட்குறாங்க. இதுதான் மெயின். நமக்கு தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு வேணும். எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் தான் வேணும். சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள், ப்ளீஸ் வெயிட், யுவர் ஃபைல் இஸ் பீயிங் கிரியேட்டட், ப்ளீஸ் வெயிட்னு வருது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விஷுவல்ஸ் அதுவே செலக்ட் பண்ணோம். நாம் கூட செலக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அதுவே ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு. போட்டு பார்க்கலாங்களா? கிரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பார்க்கலாம். அப்பாவின் கடிதம் மகனுக்கு. நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. அடக்கம் வாலிபத்தில் நிறுத்தம். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும். என் தகப்பன் என்னிடமிருந்து ஒளித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும். இதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு ஏதாவது மாற்றணுமான்னு பாருங்கள். ஒவ்வொரு சீனாக தனியாக அதுவே பிரித்து வச்சு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் சீனரியாக அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு. ஒரு இதில் எம்டியாக இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்கள், எம்டியாக இருக்குது. வேறு ஏதாவது சீனை ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே இருந்தாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், டவுன்லோட் கொடுக்க போகிறேன். கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 720 ரெசல்யூஷனில் வந்துடும், MP4. இதை வந்து நான் இப்போ வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். முடிச்சிட்ட பிறகு ஆர் யூ ஷூர் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ப்ரிவியூ அண்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் எ நியூ எக்ஸ்போர்ட்னு கேட்குது. ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இது எங்கே நமக்கு வரும் அப்படின்னா, நம்முடைய ஜிமெயிலுக்கு வந்துடும் ஃபைலு. அதில் அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கும் பாருங்களேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் லேசாக மாறி இருக்கும் தமிழில் லைட்டாக.
ஒரு சில வார்த்தைகள் மட்டும், ஒரு கடின சொற்கள் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதர்வைஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. அன்பும் அறிவுரையும் நிறைந்த அப்பாவின் கடிதம். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது. இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகிக் கொண்டு இருக்கிறாய். வயதின் பேராற்றாங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும். என் தகப்பன் என்னிடமிருந்து ஒளித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது. உனக்கு தெரியாததே இல்லை. பார்த்து நடந்து கொள். நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறக்கின்றன. புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையைச் செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த உலகில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள். உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை. நான் உனக்கு சொல்ல நினைத்துச் சொல்பவை. என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான். என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசிவிளை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நாம் டெக்ஸ்ட்டை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி வித் வாய்ஸ் ஓவர் அதுவே கொடுத்துருவோம். அதே மாதிரி பேக்ரவுண்டு சீனரியும் அதுவே செலக்ட் பண்ணிடும். நாமளும் செலக்ட் பண்ணலாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வீடியோவாக ஈஸியாக ஏஐ மூலயமா நம்மளால் உருவாக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.